இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இவை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கும் கூட வசனத்தின் வெளிச்சத்தில் ஏசாயா 27வது அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனத்தை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். யாக்கோபு வேர் பற்றி, யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபு வேர் பற்றி. இந்த வருடத்திற்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? மறுபடியும் உங்களை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க செய்வேன். அப்போ இந்த வருடத்திற்கு தேவன் சொன்னது, நான் இந்த வருஷம் உங்களை கீழே வேர் பெற்ற வைப்பேன். அநேக தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசுகிற காரியம், 2025ஆம் வருடத்தில் எனக்கு சொன்ன காரியம் நடக்கலையாப்பா. ஏன்? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்கும் பொழுது 2025 வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்வில் சுதந்திரிக்க முடியாததற்கு அல்லது பெற்றுக்கொள்ள முடியாததற்கான காரணம், நீங்கள் 2025 ஆசீர்வாதத்திற்காகவும் வாக்குத்தத்தத்திற்காகவும் ஓடிக்கொண்டிருந்தீங்களே தவிர நீங்கள் அவருடைய சமூகத்தில் இருந்து வேர் பற்றி பிடிக்கல. இந்த வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு விளைச்சலை கொடுப்பேன், நீங்க மறுபடியும் கீழே வேர் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஏன்னா கீழே பற்றி பிடிச்சாதான் நீங்க வாழற நாட்களில் கனி கொடுக்க முடியும். இங்கே கனி கொடுத்தா தான் அங்கே போக முடியும். நீங்கள் அங்கே போகணும்னா கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும்னா வேர் பற்றி பிடிக்கணும். அப்போ இந்த வேர் பற்றுவதற்கான அடையாளங்களை குறித்து சின்னதாக ஒரு அன்பின் பகிர்வு ரூத் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசப்பா எனக்கு தந்த வார்த்தை, இது என் வாழ்க்கைக்கு தந்ததுன்னு நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இடைபெற ஆரம்பிப்பார். அவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களோடு பேசுவார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் முன்னாடி நிற்கக்கூடிய நாங்கள் வெறும் கருவிகள் தான். நீங்கள் எங்களை தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாது, அவரை தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன்னா அவர் தான் துதிகளில் பிரியப்படத்தக்கவர், அவர் தான் மகிமையில் சிறந்தவர். நீங்கள் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுடைய வேர் பற்றி பிடிக்கும். அந்த வேர் பற்றி பிடிப்பதற்கான சில அடையாளங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். வேர் பற்றும் அடையாளங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்கிற வார்த்தை ஏசாயா 27 அதில் உள்ள 6வது வசனம். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்க. ரூத் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இங்கே ரூத்தினுடைய வாழ்க்கையில், வரலாற்றில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். 5வது வசனத்தை படிங்க. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். இப்போ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவள் எல்லாத்தையும் இழந்து தனிமை ஆகிறாள். நல்லா கவனிங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமியுடைய கணவன் என்ன செஞ்சிட்டாரு? அவரும் என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே மரித்து போனார். அப்போ ஒரு மனிதன் தனிமைப்படும் பொழுது அல்லது ஒரு ஆத்துமா தனிமைப்படுத்தப்படும் பொழுது அவர்களை திரும்ப சோர்ந்து கிடக்கக்கூடிய, அவர்களை திரும்ப உடைந்து கிடக்கக்கூடிய, அவர்களை திரும்ப கட்டி எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை நம் தெய்வத்துக்கு உண்டு. இந்த இடத்துல நகோமி தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாள், 2 பிள்ளைகளை இழந்திருக்கிறாள். எல்லாரையும் இழந்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் கணவன் இழந்து பிள்ளைகள் இழந்து அதல்ல சப்ஜெக்ட், அது பரிசுத்த வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம். ஆனால்
நீங்கள் இன்றைக்கு இதே போல ஒரு அனுபவம், அவர்களுக்கு 2 பிள்ளைகள் போயிட்டாங்க, கணவர் போயிட்டாங்க, ஆனால் இதே போல இழப்பின் அனுபவத்தோடு, ஒரு கடினமான பாதையோடு, ஒரு கடினமான, எதுக்கு ஏன் நடக்குது தெரியாது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை, தனிமைப்படுத்த, ஒரே வீடு 5 பேர் இருக்கிறோம், 6 பேர் இருக்கிறோம், ஆனால் தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறோம், அழுது கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த தனிமையின் பாதையில் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்ற விரும்புகிறார், கட்டி எழுப்ப விரும்புகிறார். இன்றைக்கு ரூத் தனிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்திருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையில் உள்ள 4 குணாதிசயங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் ஒரு வேர் பற்றுவதற்கான அடையாளங்களில் முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஊன்றி பிடிப்பது அல்லது பற்றி பிடிப்பது. வேர் ஊன்றக்கூடிய முதலாவது அனுபவம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் அவருக்குள் வேர் பற்றக்கூடிய அனுபவத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து அவள் நின்று கொண்டிருந்த பொழுது, அங்கே நகோமி சொல்லுகிறாள், ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் போயிருங்க, வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வேர் பற்ற முடியாததுக்கு என்ன சூழலை அப்படின்னா, நம்ம தனியாக இருந்து சில காரியங்களை யோசிக்கும் பொழுது சில மனித சத்தங்கள் வரும். இந்த வியாபாரத்தை விட்டுரு தம்பி, இதை விட்டுட்டு நீ வேற ஒன்று தொடங்கு, இங்கேருந்து நீ ஓடி போயிரு, உனக்கு இந்த வேலை வேண்டாம், நீ இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போயிரு. இப்படிப்பட்ட சத்தங்கள் எல்லாம் வரும் பொழுது வேர் பற்றி பிடிச்ச ஒரு மனுஷன் சரியான முடிவை எடுப்பான். சில நேரங்களில் ரூத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும். நகோமியை போல சிலர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். ஆனால் நாம் அந்த நல்ல ஆலோசனைகளை கேட்காமல் மாறி போகும் பொழுது குழம்பி விடுகிறோம், வழி மாறி விடுகிறோம், தடம் புரண்டு விடுகிறோம். அப்போ இன்றைக்கு நீங்கள் முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே, என் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலையும் நான் அந்த இடத்தை விட்டு என்ன செய்ய மாட்டேன், மாற மாட்டேன். நீ எடுத்த முடிவு அல்லது எடுத்த தீர்மானம், எடுத்த பொருத்தனை விட்டு மாற மாட்டேன். மனசுக்குள்ள 2 சிந்தனை உள்ளவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, இந்த ஓர்பால் என்ன செய்தா, அவள் சொன்ன உடனே, நகோமி சொன்ன உடனே அதை பொறுமையாக கேட்டுட்டு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டா. ஆனால் இவள் என்ன சொல்லுகிறாள், அந்த வசனத்தை படிச்சு பார்ப்போமா? இவள் என்ன சொல்லுகிறா? 16வது வசனம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல நகோமி என்று சொல்லக்கூடிய மாமியார், அந்த தாய் ஸ்தானத்தில் உள்ளவள் தன்னுடைய 2 மருமகளையும் சொந்த மகளை போல் நினைத்து, நீங்கள் 2 பேரும் போய் என்ன செய்யுங்க, நல்ல கல்யாணம் முடிஞ்சு இந்த இளம் வயதில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவர்களை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உலக பிரகாரமாக யோசிக்கிறார். ஆனால் ரூத்துக்கு தெரியும், இளம் விதவையாக இருக்கக்கூடிய நம் வாழ்வில் இந்த நிலையில் நாம் எடுக்கிற அந்த முடிவு தான் தன் வாழ்க்கையை மாற்றும் அல்லது தன் வாழ்க்கையை புரட்டி போடும் என்ற அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு அவள் காத்து நின்றாள். அப்போ உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வேர் ஊன்றியே ஆக வேண்டும். நீங்கள் விசுவாசத்தில் வேர் ஊன்றிவிட்டால் அதுதான் இந்த வேர் பற்றக்கூடிய முதலாவது அடையாளம். 2வது அடையாளம், 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 2வது அதிகாரத்தில் அவள் போவாசை சந்திக்கிறார். இங்கே ஒரு புதிய அனுபவம் உண்டாகிறது. அது என்ன? அது இந்த யாக்கோபு வேர் பற்றின உடனே இந்த இஸ்ரவேல் தளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவம். அங்கே ஒரு புதிய காரியம், ஒரு புதிய நம்பிக்கை தளிர்க்கிறது. அதைத்தான் இந்த 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். என்னுடைய இந்த தியானத்தில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது, இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் தனியாக இருந்து யோசித்தேன். அப்போ இதில் போவாசை இவள் சந்திக்க வேண்டும் என்பதும், இவள் வாழ்க்கை போவாசை கொண்டுதான் கட்டி எழுப்பப்படும் என்பதும் தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய மிகப்பெரிய திட்டமாய் இருந்தது. அதுவே தேவனுடைய அனுக்கிரகமாய் இருந்தது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும், யாரை சந்திக்க வேண்டாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை போய் பார்க்கணும்,
யாரை பார்த்தா உங்களுக்குள்ளால ஒரு நம்பிக்கை துளிர்க்கும், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், எதிர்பார்ப்பு இந்த ரெண்டாவது காரியம். ஒருவேளை அப்படி ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா நீங்கள் கீழே வேர் பற்றி கொண்டிருக்கிறீங்க கனி கொடுப்பதற்காக. இங்க நம்ம படிக்கலாம் ரூத் 2வது அதிகாரம் அதில் 8 முதல் 10 வரைக்கும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படிக்கு எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. போவாசுடைய கண்களில ரூத்துக்கு நல்ல ஒரு தயவு கிடைத்தது. இன்றைக்கு இந்த ரெண்டாவது முக்கியமான இந்த காரியம் என்ன தெரியுமா? தளிர்க்கிற அனுபவம், நம்பிக்கை தளிர்க்கக்கூடிய ஒரு அனுபவம். உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை துளிர்க்கக்கூடிய ஒரு வல்லமையை என் ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிடுவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளான இருதயத்துக்குள்ள போவது மாத்திரமல்ல, 2வது அதிகாரத்தில் உள்ள இந்த 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவர்களை, உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய உறவை தொடர்பு படுத்தி தடுகிறவர்களை, அல்லது உங்கள் ஊழியத்தின் பாதையில உங்களுக்காக இந்த ஊழியத்தை குறித்து ப்ரமோட் பண்ணுகிறவர்கள், உங்களை குறித்து மற்றவர்களிடத்தில் நல் வார்த்தைகளை சொல்லி உங்களை பிணைத்து விடக்கூடியவர்கள், உங்களை ஜாயின் பண்ணி விடக்கூடியவர்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் உங்களை படிக்க வைப்பதற்கு அடுத்தது நான் என்ன படிக்கணும், ஒருத்தருமே இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. அந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி போவாசை போல ஒரு மனுஷனை கொண்டு வந்து தருவார். அந்த மனுஷன் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களால உங்க வீட்டில் உள்ள அந்த நம்பிக்கை தளிர்க்கும், அது எழும்பி வரும். ரூத்தினுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நம்பிக்கை கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ரூத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவளை நடத்துவதற்கு நகோமி அங்கே இருந்தாள். உங்கள் வாழ்க்கையில உங்களை நடத்துவதற்கு, உங்களை ஏந்துவதற்கு, உங்களை தாங்குவதற்கு, சில இடங்களில் உங்களை தப்புவிக்க செய்வதற்கு கர்த்தர் சில நகோமிகளை உங்கள் வாழ்க்கையில தந்திருப்பார். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட சில நபர்களை அவர் தந்திருப்பார். ஆனா சரியான நேரம் அவர்களை யூஸ் பண்ணிட்டு டாட்டா பைபைன்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அவங்களை நீங்க நினைவு கூறு. ஏன் தெரியுமா? அவர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து எதையும் எடுப்பதற்கு வரவில்லை, உங்க வாழ்க்கையை கெடுப்பதற்கு வரவில்லை. உங்க வாழ்க்கையிலிருந்து சில நன்மைகளை அவர்கள் உங்களுக்கு தருவதற்கு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த வசனத்தில் மிக முக்கியமான காரியம், இங்கே அவனுடைய பார்வை எப்படி இருந்தது? அங்கே 8வது வசனத்தை சொல்ல, நீ வேற எங்கேயும் போயிடாத, நீ எங்க போனாலும் உனக்கு பாதுகாப்பு இல்லை. போவாஸ் அந்த ரூத்துக்கு கொடுத்த பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா? நீங்க எங்க போனாலும் உனக்கு பாதுகாப்பு கிடையாது. யாராவது உன்னை தொட்டுருவாங்க, யாராவது உன்னைய கெடுத்துருவாங்க. உன்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய, உன் அறிவில் இருக்கக்கூடிய, உன்னுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய காரியங்களை மூளை செலவை செய்து விடுவார்கள். இதான் இதுக்கு அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அப்படிதான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சில சூழ்நிலைகள் என்ன சொல்ல, அதனால தான் அவர் சொல்கிறார், நீ போயிடாத, நீ அங்கே போகாத, அதை செய்யாத. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். உங்களோட தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை திளிர்த்து வரணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை திளிர்த்து வெளியே வரணும். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு தரும் பொழுது நீங்கள் வேர் பற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதான் 2வது அடையாளம். 3வது ஒரு அடையாளத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அடையாளம்? அது பூத்து காய்த்து, அது பூத்து வருவதை நீங்க பார்ப்பீங்க. அது நல்ல மனத்தோடு அது எழும்பி வரும். நல்ல குணாதிசயத்தை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்குள் அப்படிப்பட்ட குணாதிசயம் எழும்பி வருவதை உங்களுடைய சொந்த கண்கள் காணும். போவாசுனுடைய வயலுக்கு அல்லாமல்
ரூத் வேறு ஏதாவது ஒரு வயலுக்கு போயிருந்தால் அவளுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டிருக்கும், அவளுடைய வாழ்க்கை வேறு மாதிரி திசை திருப்பப்பட்டிருக்கும். அவள் சரியான நபரை சந்திப்பதற்கும் சரியான இடத்திற்கு போவதற்கும் சரியான வயலுக்கு போவதற்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினது மாத்திரமல்ல, கர்த்தர் அதை ஏன் செய்கிறார் என்று சொன்னால் பரிசுத்த சந்ததியை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த ரூத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஏன்னா ரூத்துடைய வரலாறை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த வரலாற்றில் தான் இயேசு பிறந்திருக்கிறார். அதாவது நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படி இப்படின்னு அவர் எங்கேயுமே நமக்கு சொன்னதில்லை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நான் எல்லாம் இவ்வளோ பெரிய பின்னணியில் உள்ள ஆள், என் பாரம்பரியம் ரொம்ப பெருசு, நான் வந்ததுன்னு சாதாரண ஆள் இல்லைன்னு எங்கேயுமே அவர் என்ன செய்யலை, சொல்லலை. வசனத்தை பற்றி அவர் எங்கே பார்த்தாலும் சுற்றி திரிந்து மக்களோடு மக்களாக எல்லாருக்கும் நன்மை செய்பவராக இயேசு சுற்றி திரிந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, வேர் பற்றி பிடிப்பதற்கு இன்னும் 2 காரியம் இருக்கு. அதில் 3வது காரியம் நம்ம பார்க்கலாம். இந்த 3வது காரியம் என்னது? 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 3வது அதிகாரத்தில் உள்ள 10வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அவ்வளவுதான். அடுத்த வசனம் வாசிங்களா. இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் குணசாலி என்பதை உங்களுடைய பழக்க வழக்கத்தை வைத்து கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி? நீங்கள் குணசாலி என்பதை உங்களுடைய பழக்கங்கள், உங்களுடைய பேச்சு, நட உடை எல்லாத்த வச்சு என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடித்துருவாங்க. இவன் முதலாவது அவளை குறித்த எல்லா காரியங்களையும் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் எந்த இடத்திலேயும் அவளை குறித்து மட்டமாக அல்லது அவளை குறித்து ஒரு குறைவான மதிப்பீடு செய்யவில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அண்டர் எஸ்டிமேட். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவ மனிதர்களே, உங்கள் கண்களிலிருந்து யாரையும் குறைவாக பார்த்து விடாதீர்கள். நீங்கள் யாரையாவது குறைவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வேறு டேமேஜ் ஆகிடும். நம்ம வேறு கீழே என்ன செய்யாது? பற்றி பிடிக்காது. அப்போ இந்த போவாஸ் ரூத்தை குறித்த ஒரு பெரிய மதிப்பீடு என்னது? அவர் சொல்லுகிறார், நீ வேற எந்த வாலிபருக்கு பின்னாடியும் போகாததுனால உங்ககிட்ட உள்ள ஒரு நல்ல குணம் என்ன? முந்தின குணத்தை பார்க்கிலும் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும், அதாவது முந்தின நற்குணம் எது? முதல்ல அவளுக்கு ஒரு திருமணம் முடிஞ்சிருக்கு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த திருமணத்தை எங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுறேன்னா, ரட்சிப்புக்கு முன்னாடி உள்ள கதை. ரட்சிப்புக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அது வேற வாய். 1000 கதை பேசியிருப்பீங்க, நல்ல வாய் எடுத்தால் பொய் சொல்லியிருப்பீங்க, எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க. அது அந்த வாய் வேற, அந்த வாயை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். புரியுதா உங்களுக்கு? அவர் உங்களை உடைத்து உருவாக்குகிறார். எதற்காகனா அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, தேவராஜ்ய கட்டுமான பணிகளுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்காக. அப்போ எதுக்கு அவர் எடுத்த உடனே உங்களை பெரிய ஆளாக்கல? உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு கடன் இல்லாத, ஒரு குழப்பம் இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கையை தந்தார். சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு அந்த சின்ன பிள்ளை ஜோமனும் இல்லையா, இயேசு தேவனே என் ஜீவனே ஏழை பிள்ளை நான் என்ன ரட்சியும் சுவாமி ஆமேன். அதான் நம்ம ஜெபமாக இருந்திருக்கோம். இப்போது ஜெபம் எப்படி இருக்குது? கடன் கூடுது, காலையில் கடன்காரன் வருவான், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுக்காரருக்கு வண்டிக்கு இஎம்ஐ கட்டணும். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்திய நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? 30 நிமிஷம், 40 நிமிஷம், 1 மணி நேரம், விடிய காலையில் ஜெபம், ராத்திரி ஜெபம், ஜாமக்கார ஜெபம், எத்தனை ஜெபம் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? நமக்கு நம்பிக்கை இதெல்லாம் கிடைக்கும், ஆனால் அவர் கரத்திலிருந்து கிடைக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த 3வது காரியத்தில் ஒரே ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனம். இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். போதும், நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. நீ பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது போவாஸ் ரூத்துக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு தருகிறார். உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன். நீ எங்கிட்ட கேட்காம காலையிலேயே பெட்டி கட்டிட்டு எழும்பி ஒவ்வொருத்தட்டியா போய் நிற்கிற, ஒவ்வொரு மனுஷன்கிட்டையா போய் நிற்கிற, ஒவ்வொரு சொந்தக்காரனுக்கிட்டையா போய் நிற்கிற. உனக்கு தெரியல உன்னை பற்றி,
உங்க யாருக்கு இன்னும் புரியல உங்களுடைய வேல்யூ என்னன்னு, உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியல. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடியதை இன்னொருத்தங்க எடுக்க முடியாது. உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்கு அல்லனா உங்களுடைய தலைமுறைக்குன்னு தேவன் ஒரு காரியத்தை வச்சிருந்தா அது கர்த்தர் உங்க கருத்துல கொண்டு சேர்த்துருவார். புரியுதா உங்களுக்கு? போவாசனுடைய வாழ்க்கையை கொண்டுதான் ரூத்தினுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமா இருந்தபடினால அவள் வேறு எந்த மனுஷனையும் பார்க்கல, வேற எந்த வயலுக்கும் போகல, நேரடியா ஸ்பாட்டுக்கு வந்துட்டா. வீடுகளில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னும் எங்கேயும் வரமாட்டோம், இன்னும் நாங்கள் எங்களுக்கு புரியல, இன்னும் இயேசப்பாவுடைய நன்மை தெரியலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு இயேசுவை தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் தான் ரட்சகர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவரால் தான் இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டது, அவரால் தான் உங்கள் வாழ்க்கை மாறும், அவருடைய இரத்தத்தினால தான் உங்கள் வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் மாறும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவத்தை நீங்க பார்க்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மூன்றாவது காரியம் இங்க என்ன சொல்லப்படுகிறது? உங்கள் குடும்பத்துக்குள்ள அந்த குணாதிசயங்கள் பூத்து காய்த்து குலுங்கும். அந்த குணாதிசயம் உங்கள்ட்ட இருக்கா? போவாஸ் ரூத்தினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, அவன் அவளுக்கு பூத்து குலுங்கக்கூடிய அளவில் அவளுடைய நற்குணங்களை எடுத்துக்கொள்ளுகிறான். கடைசியாக இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் தங்களுடைய பலகீனங்களுக்காக, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ளால இவ்வளோ பிரச்சனை, என்ன பண்ணணும்னு தெரியல, கதறிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தை படிங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். அதில் உள்ள வார்த்தைகள் உங்களை கண்டிப்பாக தொடும். இதில் பாருங்க, 4வது இந்த அதிகாரத்தில் அருமையான ஒரு வசனம், 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவள் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்ற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வேர் பற்றக்கூடிய அடையாளத்தில் எதெல்லாம் என்கிட்ட இருக்கு இல்லை அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தருடைய அனுக்கிரகம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அவருடைய அனுக்கிரகம் உங்க வாழ்க்கையில். போவாசுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அவன் எதிர்பார்க்கல. அவனுடைய வயலில் எத்தனையோ பேர் பொறுக்கியிருப்பாங்க, அந்த கதிர்மணிகளை எத்தனையோ பேர் பொறுக்கியிருப்பாங்க, எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க. ஆனால் யார் கண்ணுலையும் தெரியல, அவன் யாரையும் பார்க்கல. ஏன்னா அவனுக்கு கீழே நிறைய சிப்பந்திகள் இருக்கிறாங்க. அதுபோல ரூத்தினுடைய வாழ்க்கையில் ரூத் நினைச்சிருந்தா எந்த வயலில் வேணாலும் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாங்க. ஆனால் இல்லை, நான் இப்படித்தான் வாழணும், இவரைத்தான் சந்திக்கணும், இந்த வயலுக்கு தான் போகணும், இந்த போவாசைத்தான் சந்திக்கணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது, தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதனால தான் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த சந்ததியை கர்த்தர் கொண்டு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அடுத்த வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஆமென். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் கனி கொடுக்கணும். நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் சாதாரணப்பட்டவன் அல்ல, நான் கனி கொடுக்கணும். யாக்கோபு வேர் பற்றிடுச்சு, பூத்து குலுங்குது, நான் கனி கொடுக்கணும்ப்பா. அப்போ கனி கொடுக்கணும்னா கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம், நீ வேர் பற்றி பிடிக்கணும். அப்போ வேர் பற்றுவதற்கான அந்த அடையாளங்களை நீங்கள் இன்றைக்கு தனிமையாக இருந்து யோசிங்க. இப்போ ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகளை முன்னாடி கொண்டு வாங்க. ஏன் கோபம் வருது? ஏன் சில விஷயத்தை செய்ய முடியலை? ஏன் பொறுமை இழக்கிறோம்? எதனால் நமக்கு இந்த காரியத்தை அனுபவிக்க முடியலை, இல்லைன்னா சுதந்திரிக்க முடியலை? மாதம் ஆயிடுச்சு, வருஷம் ஆயிடுச்சு, என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் இருந்து இந்த ஒரு காரியம் போகலை. பவுலுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு முள்ளை போல எனக்கு சில முள் அப்படியே இருந்துட்டு இருக்கு. நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்னும் வேர் பற்றலை, இன்னும் வேர் பற்றி பிடிக்கல. அது மாத்திரமல்ல, அந்த தளிர்ப்பதற்குரிய ஒரு அனுபவத்தை கர்த்தர் விரும்புகிறார். 16வது வசனத்தில் நகோமியை பற்றி ஒரு வார்த்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ண போயிடும். நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நகோமி பாட்டி ஆகிவிட்டாள். யாரு? நகோமியே ஆண்டவர் கொடுத்த திட்டத்தில் அவ யாரா மாறிட்டா? பாட்டி.
உங்க எல்லாருக்கும் கர்த்தருடைய திட்டத்தில் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு, ஒவ்வொரு ரோல் இருக்கு, ஒவ்வொரு போஸ்டிங் இருக்கு. அவங்கவுங்களுடைய காரியத்தை கரெக்டாக செய்யும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை தியானிச்சோம். முதலாவது, வேர் ஊன்றக்கூடிய அளவில் எனக்கு விசுவாசம் வேணும். 2வது, எனக்குள்ளால அது தளிர்த்து எழும்பக்கூடிய ஒரு கிருபையாய் மாறணும். 2வது காரியம் 2வது அதிகாரத்தில் பார்த்தோம். 3வது, என்னுடைய குணாதிசயங்கள் பூத்து குலுங்கணும். எப்படி? என் குணாதிசயம் பூத்து குலுங்கணும். 4வது, அந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இது 4ம் நமக்கு வேணும்னு சொன்னால் வேர் ஊன்றுவதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். நம்முடைய வேர் கீழே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உங்களை என்ன செய்ய போகிறேன், கீழே வேர் உண்ட செய்து மேலே கனி கொடுக்க. அப்படியே எழும்பலாமா? இப்போ நீங்கள் கண்ணை மூடுங்க, கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைங்க, அப்படியே இருதயத்தில் வைங்க. அவர் உங்கள்கிட்ட பேசி இருக்கிறார், அவர் உங்களிடத்தில் இடைபெற்றிருக்கிறார். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை கொண்டு சென்ற பாதைகள் வித்தியாசமானது, நீர் எங்களுக்கு தந்த அனுபவங்கள் வித்தியாசமானது. எல்லாவற்றுக்கும் மேல் ஆண்டவரே, இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? கைகளை எடுத்து அப்படியே இருதயத்தில் வைங்க. வீட்டில் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள், கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்க. இதுவரைக்கும் ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொள்ளன. ஒரு போவாசுடைய வாழ்க்கையில் ரூத்து போன பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கையில் போவாஸ் வரும் அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு ஒரு பரிசுத்த சந்ததியை என் தேவன் உருவாக்கினார். இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில் நல்ல ஒரு ஆளுமை, ஒரு அழகான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்த நகோமியை கர்த்தர் பாட்டியாக மாற்றி விட்டார், ப்ரமோட் பண்ணி விட்டார். காரணம் என்ன தெரியுமா? பொறுமையாய் காத்திருந்து கர்த்தருடைய கரத்தில் இருந்து, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள அந்த வேர் ஊன்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஒரு நல்ல விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் உறுதிப்பட கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஜெபத்தில், வேத வாசிப்பில், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. விசேஷமாக ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மேற்படிப்புக்காக சிலர் காத்து கொண்டிருக்கிறாங்க, சிலருக்கு நல்ல இடங்களில் படிப்பதற்கு இடம் கிடைத்திருக்கிறது. என் அருமையான பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே பெற்றோரை விட்டு, குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு தனி இடத்துக்கு போகும் பொழுது, தூர இடத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தாங்க, பரிசுத்தத்தில் அவர்களுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுங்கப்பா. விசேஷமாக இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னமும் நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கடைசி மட்டும் உம்முடைய அன்பில் நாங்கள் நிலைத்து நின்று உம்முடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒரே ஒரு காரியத்துக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம்ப்பா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், ஏற்ற துணைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வதற்காய் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் வருடக்கணக்கில் காத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த தொடுதல் இன்றைக்கு ஆண்டவரே இந்த வேர் ஊன்றக்கூடிய அடையாளங்களை புரிந்து கொண்டு அவர்கள் விசுவாசத்தில் வேர் ஊன்றுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நீர் அப்படி செய்த கிருபைக்காய் நன்றி. துதிகன மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நாள் ஒன்றை தந்தே நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தே உயிர் வாழ்ந்திட, காலங்கள் யாவும் உனக்காக காத்து நின்றே நின்று எனக்காக. நான் ஒன்றை தந்தேன் நன்மை செய்ய, பொழுதொன்றை ஈந்தேன் உயிர் வாழ்ந்திட,